சன்ஸ்டார் கிளப் ஒன்னும் நினைக்காதீங்க. இன்னும் உங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு. 2 மேட்ச் நீங்க வெறித்தனமா விளையாண்டு வின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க உள்ள போறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. விட்டுறாதீங்க. உங்களோட எஃபெக்ட மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க. இந்த 2 மேட்ச் நீங்க கடுமையா விளையாண்டீங்கன்னா வின் பண்ணலாம். கமான். ஹலோ 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 ஃபீல்டிங் டீம் உடனே உங்க ஃபீல்டிங்கை செட் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேட்டிங் டீம் உங்க பேட்ஸ்மேன்ஸை ரெடியா வச்சுக்கோங்க. கமான் பேட்டிங். தியா காஃபே கொஞ்சம் பேட்டிங் இறங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். ஆர்எம்எஸ் கொஞ்சம் சீக்கிரம் இறங்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தியா கஃபே பேட்டிங் இறங்கலாம். இது ஒரு சரியான மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்எம்எஸ் வர்சஸ் தியா கஃபே. Who is your winner? Striker Prasant, non-striker the Dia Cafe owner Honest Raj. பிரசாந்த் எம் கோட்டா கிங் பிரசாத் மற்றும் ஹானஸ்ட் ராஜ். இவங்க 2 பேருமே ஒரு வெறித்தனமான ஓவர்ஸ். இவங்க 2 பேரோட விக்கெட்டும் மிக முக்கியம். ஃபர்ஸ்ட் ஓவர் இவங்க 2 பேருக்கு எதிர்த்து யாரு போட போறான்னு பாப்போம். ரபாடா. ஆர்எம்எஸ் ரபாடா. ரபாடாவை தெரியாத ஆளே கிடையாது. ரபாடா உங்களுக்காக பிரதீப். ஆர்எம்எஸ்னா என்ன ராகுல்? ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லுங்க அந்த டீமோட. ரீமா மொபைல் சர்வீஸ். ஓ ஓகே. தியா கஃபே உங்களுக்காக வல்லன் குமாரன் விலையில் அனைத்து நாட்களிலும் திறந்து வைக்கப்படும். அம்பையர்ஸ் கொஞ்சம் மேட்சஸ் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி வைக்கங்க. ஃபர்ஸ்ட் பால் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 1 ஓட்டங்கள். பிரசாந்த் தனது அணிக்காக முதல் ஓட்டத்தை பதிவு செய்துள்ளார். பிரதீப் ஒரு அருமையான பால போட்டிருக்காரு. அண்ணன் வெர்சஸ் தம்பி. செகண்ட் பால். அருமையான பந்து வீச்சு. அருமையான பந்து வீச்சினை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பிரதீப். த ரபாடா டாட் பால். மீண்டும் ஒரு அருமையான டாட் பால். மீண்டும் ஒரு அருமையான டாட் பால். மீண்டும் நல்ல பந்து வீச்சினை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பிரதீப். சரியான பவுலிங் ரபாடா. யார்கர் போட்டு அவரோட பந்து வீச்சினை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹானஸ்ராஜ் அவர்களை திணறடித்துக் கொண்டிருக்கிறார் பிரதீப் அவர்கள். ஹானஸ்ராஜ் அவர்களே இது ஃபர்ஸ்ட் ஓவர் தான், கொஞ்சம் பொறுமையா விளையாடுங்க. ஒண்ணும் இல்ல. எங்கேயோ போறீங்க. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து ஆகாய மார்க்கமாக 6 ஓட்டங்கள். ஹானஸ்ராஜ் தனது அணிக்காக சிறந்த முறையில் ஒரு 6 ஓட்டங்களை பதிவு செய்துள்ளார். பிரதீப் அவர்கள் 3 டாட் பால்களை பந்து வீசிக்கொண்டு அடுத்தபடியாக ஒரு 6களை போட்டுக் கொண்டு இருக்கிறார். 8 ஓவர் மேட்ச். கம்பேக் கொடுப்பாரா பிரதீப் அவர்கள்? உங்க கம்பேக் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க டீம்ஸ். லாஸ்ட் பால் ஒயிட் டெலிவரி. எதிரிகள் எங்கள் எதிரிகளாக மாறிவிடும். அதை நினைவில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறீர்கள். கமான் ரபாடா கம்பேக். ஃபுல் டாஸ் பாருங்க. ஃபுல் டாஸ் 6 and no ball 6. பிரதீப் அவர்கள் இவ்வளவு நேரம் நீங்க போட்ட எஃபெக்டுக்கு இந்த பால் ஒருத்தர் இல்லைங்க. ஹானஸ்ராஜ் அவர்கள்
லூஸ் பந்து விடவே மாட்டாரு. அவருக்கு நல்ல பால் போட்டா மட்டும்தான் அவர் உங்க வலையில சிக்குவாரு. 2 பேட்ஸ்மேன் விக்கெட்டும் முக்கியம். அதை மனதில் கொண்டு நல்ல பந்துகளை வீசுமாறு கேட்டுக்கொள்கிறது. கமான் பிரதீப், கமான், உங்களால முடியும். நீங்க ஒரு சிறந்த பந்து வீச்சாளர். லாஸ்ட் பால். மீண்டும் ஒயிட். மீண்டும் ஒயிட். எப்போ 6 ஓட்டங்கள்ங்க. எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல 6 ஓட்டங்கள்ங்க. அடினா இதான் அடி, இடினா இதான் இடி, அந்த மாதிரியான ஒரு அடி. கானஸ்ராஜ் அவர்கள் அவர்களது அணிக்காக முதல் ஓவரிலேயே 3 சிக்ஸர்களை விளாசியுள்ளார். ஒரு ஓவர் முடிவுற நிலையில் தியா கஃபே அணியின் எண்ணிக்கை 22க்கு 0. த நெக்ஸ்ட் பவுலர் படையப்பா. வந்த முதல் பந்திலே 6ஆக மாற்றினார் பிரசாந்த். அன்பு அவர்கள் தான் இந்த டீமோட ஐகான். அன்பு அவர்கள் தான் இந்த டீமோட ஐகான். தியாகப்பை மொரட்டு ஃபார்ம்ல இருக்காங்க பேட்டிங்ல. அன்பு அவர்கள் ஒரு பிரேக் த்ரூ எடுத்தே ஆகணும். நீங்க எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மேட்சுக்குள்ள நீங்க வர முடியும். விட்டுறாதீங்க. மொரட்ட அடி அடிச்சிட்டு இருக்காரு பிரசாந்த் அவர்கள். அவருடைய பேட்டிங் ஸ்கில்ல பட்ட பால்லாம் 6 ஆக மாற்றி கொண்டிருக்கிறது. ஆர்எம்எஸ் உங்க ஸ்ட்ராட்டஜியை நீங்க மாத்தியே ஆகணும். இப்படியே போட்டீங்கன்னா ரன்ஸ் போயிட்டே இருக்கும். டாட் பால். ஒரு அருமையான பேசுங்க அன்பு அவர்கள். இந்த 3 பந்துகள் இருக்கிறது. சோ கேட்ச் மிஸ் அண்ட் டாட்ங்க. திரும்பவும் அவர் டாட் போட ஆரம்பிச்சிட்டாரு அன்பு அவர்கள். ஒரு நல்ல பவுலிங் கம்பேக். விட்டுறாதீங்க பிரசாந்த். அருமையாக 2 சிக்ஸர் அடிச்சிங்க. இன்னும் உங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்கிறோம். கேட்ச் மிஸ்ங்க இதுவும். கம்பேக் கொடுத்துருவாருங்க அன்பு அவர்கள். ஃபர்ஸ்ட் 2 பால் 2 சிக்ஸ் போனதுக்கு அப்புறம் அருமையாக 3 பந்துகளை டாட் பந்துகளாக ஆக்கி இருக்காரு. அந்த பாலை மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க சீக்கிரமா பிளீஸ். வைட் வைட் அண்ட் ஃபாஸ்ட் பவுன்ஸ். நியூ பால் வந்துடுச்சு. இந்த நியூ பாலை மாத்தி போடுங்க. 2வது ஓவரின் கடைசி பந்து என்ன நடக்குதுன்னு பாப்போங்க. பிரசாந்த் வர்சஸ் அன்பு. நல்ல ஒரு பவுலிங்க. ஃபர்ஸ்ட் 2 பால் 6 கொடுத்து 4 பால் டாட் போட்டு நல்ல ஒரு கம்பேக் பண்ணியிருக்காரு. 2 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 35. இதற்காக இவர்கள் விக்கெட் எதுவும் எடுக்கவில்லை. 3rd ஓவர் யாரு போடுறான்னு பார்ப்போம். அருமையாக பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஹான்ஸ்ட்ராஜ் அண்ட் பிரசாந்த். இப்படியே நீங்க லேண்டிங்னா மட்டும்தான் ஸ்கோர் அடிக்க முடியும். பவுலர் நேம் சுபாஷ். என்பியோட செகண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் சுபாஷ் 3500. விக்கெட்டுங்க. அவர் வந்த உடனே அவரோட செகண்ட் ஹையஸ்ட் பிட்ட காட்டியிருக்காரு. நான் தாண்டா இங்க அப்படின்ட்டு. நல்ல ஒரு பிரேக் த்ரூ, நல்ல ஒரு பவுன்ஸ் பாருங்க. நல்ல ஒரு கம்பேக்.
இந்த விக்கெட்டோட பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்ததாக வருபவர் ரூபன். இவர் வெள்ளையடிச்ச விலையின் ஓபனர் பேட்ஸ்மேன். வெள்ளடிச்ச விலைக்காக அருமையாக விளையாடியவர். இவர் வெள்ளடிச்ச விலையில் அடிக்காத அடிகளே இல்லை. நல்ல ஒரு ஓபனர். 1 டவுன்ல வந்திருக்காரு. இவரு கொஞ்சம் பார்த்துதாங்க பால் போடணும். ஆனா சுபாஷ் அவர்கள் நான் யாரையும் பார்க்க மாட்டேன், செகண்ட் ஹையஸ்ட் பிட் நான் தான், என் டீமுக்காண்டி கண்டிப்பா நல்லா போட்டு கொடுப்பேன். செகண்ட் பால வீச வராரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. செகண்ட் பால். சாட்டுங்க சிங்கிளாக மாத்தி இருக்குது. அண்ட் ரூபன் அவர்கள் வந்த ஃபர்ஸ்ட் பந்திலேயே நல்ல பவுலிங் திறமை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் சுபாஷ். இது தாங்க பேட்டில் பிரசாந்த் வெர்சஸ் சுபாஷ். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்லோயர் நல்ல ஒரு ஸ்லோயர் போட்டு சிங்கிளாக மாத்திருக்கிறார் பில்டாஸ் பால. கமான்க சுபாஷ். செகண்ட் ஹையஸ்ட் பிட் இன் என்பிஎல். ஃபோர்த் பால். நல்ல ஒரு பவுலிங்க, டாட் பாலுங்க. சுபாஷ் அவர்கள் வந்த பவுலிங் வந்த அப்புறம் தான் ஆர்எஃப்எஸ் டீம் திரும்பவும் அவங்க பவுலிங்குள்ள வந்திருக்காங்க. இனி இப்படியே எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா பிரசாந்த் விட மாட்டாரு. நல்ல ஒரு பாலுங்க. திரும்பவும் அருமையாக அதே இடத்துல ஸ்பாட்டை பிடிச்சு போட்டுட்டு இருக்காருங்க சுபாஷ் அவர்கள். நல்ல பந்துகளை வீசி கொண்டிருக்கிறார். லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. திரும்பவும் சிங்கிள் தாங்க. மூன்று ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் ஸ்கோர் 38, 1 விக்கெட். லாஸ்ட் ஓவர்ல வெறும் 3 ரன் கொடுத்து அவங்க டீமை திரும்பவும் கேமுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காருங்க. திரும்பவும் பால் போட வர்றாரு ரபாடா. இவரு இந்த மாஸ்க மட்டும் யாராவது கலத்தி விட்டீங்கன்னா அவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் கமிட்டியிலிருந்து. கொரோனால போட்ட மாஸ்க் இப்ப வர கலத்த மாட்டாங்க. ஸ்கோர் 3 ஓவருக்கு 38க்கு 1 விக்கெட். ரபாடா வர்சஸ் ரூபன். யாருன்னு பார்ப்போம். 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். கமான் பிரதீப். ஃபர்ஸ்ட் ஓவர்ல அடிபட்டாலும் 2வது ஓவர் என் டீமுக்காண்டி நான் போட்டு கொடுப்பேன் வந்திருக்காரு. நல்ல ஒரு கம்பேக் பிரதீப். டாட் பால் அண்ட் செகண்ட் பால். திரும்ப ஒரு நல்ல கம்பேக். செகண்ட் பாலும் டாட். ஸ்டார்டிங்ல நல்லா 2 ஓவருக்கு நல்ல ரன்களை அடிச்சு ரன்ஸ் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஹானஸ்டாச் விக்கெட் போனதுல இருந்து டீம் கொஞ்சம் ரன் அடிக்கல. திரும்ப கம்பேக் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். பிரசாந்த் அவர்கள் பிச் ரிப்போர்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. ரூபன் அவர்கள் கேட்டுட்டாரு. அப்ப இந்த பால் என்ன பண்ண போறான்னு தெரியல, பார்ப்போம். தேர்ட் பால். அகலப்பந்து ஒயிட் பால். 2 பால் டாட் போட்டுட்டு தேர்ட் பால் ஒயிட் போட்டு கொடுக்காரு பிரதீப் அவர்கள். ஷாட்டுங்க. மூக்கு மேல ராஜா, மூக்கு மேல ராஜா. கேட்சுங்க. அஜி அவர்கள் அசால்ட்டா புடி தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு. ரூபன் அவர்கள் விக்கெட். அண்ட் ரபாடா திரும்பவும் அவர் லைன்ல நின்று வந்துட்டாரு. ஆர்எம்எஸ் மேட்சுக்குள்ள வந்துட்டாங்க. சரியான மேட்சா இருக்குதுங்க. அடுத்ததாக வர்றதாங்க ஒரு டேஞ்சரஸ் நாகர்கோவில் ஒரு டேஞ்சரஸ் ஆல்ரவுண்டர் ஜபீன். பவுலிங் போடணுமா பவுலிங் போடுவாரு, பேட்டிங் பண்ணணுமா பேட்டிங் பண்ணுவாரு, ஃபீல்டிங் பண்ணணுமா ஃபீல்டிங்கும் பண்ணுவாரு. ஆல் ஏரியாவிலையும் ஜபின் கில்லிங்க.
பிரசாந்த் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. பிரசாந்த் அவர்கள் பேசின அடுத்த பால்லாம் விக்கெட் தான் போயிட்டு இருக்கு. இந்த பால் என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஜெபீர் டாட் பாலுங்க. டாட் பால். டாட் பாலுங்க. ஆர்வி சரியான கீப்பிங்க. அப்படியே நில்லுங்க. ஜெபின் அவர்கள் அந்த பாலை வந்து கடலுக்கு விட்டுருக்காரு. இப்ப அடுத்த பால் தெரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் பால் சாமிக்கு. ஒயிட் பால் அகலப்பந்து. இப்பதான் நல்ல கீப்பர் இருந்தாருன்னு பார்த்தோம். பால் கையில பட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி விட்டுட்டாங்க கீப்பரு. இந்த பால் என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. இந்த பால் பிரசாந்த் வெசஸ் ரபாடா. பிரதீப் கமான், பிரதீப் கமான், பிரசாந்த். ஷாட்டுங்க. 6. ஹியூஜ். தட் இஸ் ஹியூஜ் 6. ஸ்ட்ரைக்கை மாத்தி விட்டனால ஒரு 6 ஓட்டங்கள். லாஸ்ட் பால் பிரதீப். 2 ஓவருக்கு அப்புறம் இப்பதான் 6 வந்திருக்கு. பிரசாந்த் என் டீமை நான் கொண்டு போறேன்ட்டு ஒரே ஆளா அடிக்கிறாங்க பிரசாந்த். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் திஸ் ஓவர். மேல போகுது, மேல போகுது, மேல போகுது. கேட்சா கேட்சா கேட்சுங்க. கேட்சுங்க. என்னங்க கேட்சி? நான் பிடிக்கல, நான் தட்டு விட, நீ பிடி அப்படின்ட்டு ஒரு கேட்சி. அந்த கேட்ச பிடிச்சது சுபாஷ், த மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அண்ட் என்பிஆர். விக்கெட் நல்லா அடிச்சிருந்த பிரசாந்த் அவர்கள் அவுட். த ஸ்கோர் அண்ட் 4 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 47. 3 விக்கெட்கள். இப்போ வந்திருக்கிறது சியான். இவரும் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டருங்க. பேட்டிங் பண்ணுவாரு, பவுலிங் போடுவாரு, கீப்பிங் நிப்பாரு, ஃபீல்டிங் நிப்பாரு. சியான் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வந்துட்டாருங்க. திரும்ப ஓவர் போடுறதுக்கு. இவர் லாஸ்டா போட்ட ஓவர்ல 3 ரன்கள் மட்டும்தான் வழங்கியிருக்காரு. இந்த ஓவர்ல என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். செகண்ட் ஹையஸ்ட் பேட் சுபாஷ். சுபாஷ் வெர்சஸ் ஜெபின். ஃபர்ஸ்ட் பால். ஷாட்டுங்க. வெளியே போயிடுச்சா? போயிட்டுங்க. எங்கயோ போய் விழுந்துருக்குங்க. கியூட் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் ஜெபின். ஜெபின் வந்து அவருக்கான அந்த ஒரு 6 அடிச்சிட்டாரு. காட்டடி ஜெபின். என் டீமை ராஜனை இல்லாட்டாலும் பரவாயில்ல, பிரசாந்த் இல்லாட்டும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிட்டேன்ட்டு 6 அடிச்சிருக்காரு. செகண்ட் பால். வெயிட். எதிரிகள் உங்கள் எதிரிகள் என்பதை நினைவில் கொண்டு பவுலிங் போடுங்க. ஃபர்ஸ்ட் பால் 6. பவுலர் பிரஷர். செகண்ட் பால். அருமையான பந்து வீச்சுங்க. லைன் லென்த். வாட் அ ஃபேஸ் பவுலிங். ஜெபினே பாக்குறாரு, என்னப்பா இவ்வளவு பேசா வருதுன்னு. தேர்ட் பால். ஒரு அருமையான ஸ்லோவர். ஒயிட் பால். ஒரு அருமையான பேஸ் பால். லவ்லி பால். டாட். லெக் பை சிங்கிள். அருமையான பால். ஃபர்ஸ்ட் பால் பிடிக்கிறது சியாம். ஃபர்ஸ்ட் பால் பிடிக்கிறாரு. இறங்கின ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்றாரு பாபோம். ஃபோர்த் பால். சுபாஷ் வெர்சஸ் சியாம். ஒரு அருமையான பாலுங்க. ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் வார்னிங் கொடுத்திருக்காங்க. லக்கம்பு. ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் அண்ட் சுபாஷ் அவர்கள். இன்னும் 2 பால் இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சிங்கிள். இந்த பால் சிங்கிள் போகும்னு நினைக்கிறோம். சிங்கிள் தாங்க.
நல்ல ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் பால் சுபாஷ் வெர்சஸ் ஜெபின். ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாரு, லாஸ்ட் பால் அடிப்பாரான்னு பாப்போம். டாட்டுங்க, டாட் பால் சுபாஷ். அண்ட் 5 ஓவர் முடிவடைந்த நிலையில் ஸ்கோர் 57, 3 விக்கெட்ஸ். லாஸ்ட் ஓவர்ல சுபாஷ் அவர்கள் 10 ரன்களை விட்டு கொடுத்திருக்காரு. இன்னும் 2 ஓவர்கள் மீதம் உள்ளன. க்கு 3, 57க்கு 3. நாகர்கோவில் பிரீமியர் லீக் ஸ்பான்சர்ஷிப் பண்ண எல்லாருக்கும் என்பிஎல் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்டேட் அண்ட் எஸ்கே மொபைல்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேட்டரிங் சர்வீஸ் and Toyota, AGI and M15 and Z7 and Vengai Badminton Club in AJR and Sendar Murugan Catering Service and Dia Cafe. Thank you for your valuable support. அடுத்ததாக புது பவுலர் வராரு விஜய். இவரும் கன்னியாகுமரி மாவட்டத்துல தெரியாத ஆட்களே இருக்காது. இவர் ஒரு நல்ல பவுலருங்க, நல்ல ஒரு ஆக்ஷன் இருக்கும் இவங்கள்ட்ட. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால், 6 ஆக மாறிடுங்க. நல்ல பால் தான் 6 ஆக மாறியது. ஷியாம் அவர்கள் 6 ஆக மாற்றியுள்ளார். ஷியாம் அவர்கள் ஃபார்முக்கு வந்தாச்சு. இனி இந்த 5 பால் என்ன பண்றாரு பார்த்தோம். செகண்ட் பால் விஜய் வெர்சஸ் ஷியாம். அன்பு ஃபீல்டிங் விட்டுட்டு இருக்காரு. அவர் ஒரு டேஞ்சர், பாத்துக்கோங்க. அவர் சொல்லதை கேட்கலன்னா அடிப்பாரு. செகண்ட் பால் விஜய் வெர்சஸ் சியாம். நல்ல ஒரு கம்பேக்ங்க, நல்ல ஒரு கம்பேக். கீப்பர் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ண விட்டுட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ண விடாதீங்க. பாப்போம். நல்ல ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு விஜய் அவர்கள். நல்ல ஒரு ஆக்ஷன் இருக்குது அவங்கள்ட்ட. கிராஸ் ஆம் ஆக்ஷன், சைட் ஆம் ஆக்ஷன். செகண்ட் பால் டாட் அண்ட் தேர்ட் பால் தேர்ட் பால் ஒயிட். நல்ல ஒரு லென்த் பால் அடிச்சு போட்டாருங்க. பால் கொஞ்சம் ஒயிட் ஆயிடுச்சு. பாயிண்ட் ராஜா அவர்கள் ஐடியா சொல்லி கொண்டிருக்கிறார். பாயிண்ட் ராஜா சிஎஸ்கே கேப்டன். அருமையான பாலுங்க. கேட்சுக்கான வாய்ப்பு அன்பு அவர்கள். ஓ, அன்பு அவர்கள் கேட்சினை விட்டு விட்டார். தோனி பாபா தோனி பாபா தோனி பாபா தூ அப்படியே மூஞ்சில துப்புங்க. இது நம்ம கேட்ச் விட்டா எப்படி ஆடுவான் தெரியும். வானத்துக்கு பூமிக்கு டான்ஸ போடுவான். டம்பக்கு 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 டம்பக்குன்னு போடுவான். இப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து அவனுக்கு டம்பக்கு 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 டம்பக்குன்னு போடணும். சரியான பவுலிங் விஜயனே, நல்லா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நான் 6 கொடுத்தாலும் அடுத்த 3 பால் பிடிச்சு போட்டிருக்காரு. ஒரு கேட்ச் வந்துச்சு. அன்பு அவர்கள் தவற விட்டார் கேட்ச. அவர் தவற விட்டது கேட்சா மேட்சான்னு பார்ப்போம். செப்பினுக்கு கேட்ச விட்டுருக்கான். பவுலிங்க கம்பேக்ங்க. கம்பேக்னா இப்படி இருக்கணும், அப்படி போடுறாரு. என் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறீங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் காட்டுறாரு விஜயனே. அவரோட வயசுக்கு நல்ல ஒரு பவுலிங். திரும்பவும் பவுலிங்க. கேட்சுங்க. கிங்கனே ஓடுங்க. கிங்கனே ஒரு இடத்துல ஓடுறீங்க. கிங்கனே ஓடுங்க. கிங்கனே எடுங்க. கிங்கனே எடுங்கனே. அவ்வளவுதான். நல்ல ஒரு த்ரோ. கிங்கனே ஃபுல் டாஸ் இருக்காரு பாருங்க எங்க அண்ணன் கிங் அண்ணன். ஓவர் கம்ப்ளீட். 6 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 70க்கு 3 விக்கெட். கிங்கனை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். கிங்கனை படவை தவிர நம்ம விடக்கூடாது. அடுத்ததாக
படையப்பா. டம்புக்கு 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 படையப்பா. டன் டடடன் டன் டடடடட டன் டடடட டன் டடடடட டட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 
ஒயிட் பால் ஜெபின் வெர்சஸ் அன்பு. ஜெபினுக்கு கேட்ச நான் தான் விட்டேன், ஒத்துக்கிட்டேன். அவன் விக்கெட்டை நானே எடுத்தாரேன், கவலைப்படாதீங்கன்ட்டு வந்திருக்காரு அன்பு. ஷாட்டுங்க, கேட்சா அஜி அவர்கள் ஒரு அருமையான கேட்ச். கேட்ச விட்டேன், விக்கெட் எடுத்து வந்திருக்கேனா, ஏம்ல கேட்ச விட்டேன்னு கேட்டா இப்ப அப்படிதான் சொல்லுவான். கேட்ச விட்டேன், விக்கெட் எடுத்து வந்திருக்கேனா அப்படின்னு கேட்பான். அவனுக்கு நேரத்துக்கு எல்லாம் வாய்ச்சிரும். அதுதான் அன்பு. அன்பு தெரியாத யாருமே இல்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல கிரிக்கெட் விளையாடுறதுல. அன்பு தெரியாத அன்புன்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. படையப்பா, அவரோட செல்ல பேரு படையப்பா. பாசமுள்ள மனிதனப்பா, மீச வச்ச குழந்தையப்பா. பேட்ஸ்மேன் முரட்டடி ஜெபின். ஒரு ஜெபின் போனா இன்னொரு ஜெபின் வாழா வாழா ஒன்ன நான் பாத்துக்கிட்டேன்ட்டு போட்டாங்க ஒண்ணு. அந்த ஜெபின் போனா என்ன, இந்த ஜெபின் நான் இருக்கேன் எங்க டீமுக்கு வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸுங்க, அருமையான ஷாட். அண்ட் செகண்ட் பால் தேர்ட் பால் படவப்பா என்ன பண்றாருன்னு பாப்போம். நல்ல ஒரு பாலுங்க போயிட்டு இருக்கு. தோனி பாபா தோனி பாபா தோனி பாபா கேட்ச். அஜிவாங்க 3 கேட்ச் பிடிச்சிருவாருங்க, சும்மா பிடிச்சி கேட்சா வா எனட்டா வா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். 6 கொடுத்த அடுத்த பால் விக்கெட். அதான் அன்பு. இந்த பேட்ஸ்மேன் அருண் சிங்கிள். விட்டுறாதீங்க, ஃபீல்டிங்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, சோலி முடிச்சிட்டோம். இந்த ஓவர் முடிஞ்சோன்னா ஈவன் ஏஜிஆர் டாஸ் போட வரவும். நல்ல ஒரு கம்பேக், சரியான அடிங்க, சரியான அடிங்க. இம்பீரியம் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஓனர் அபிஸ் அவர்கள் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறதுக்கு வரவும். அவர் அடிச்சதை எல்லாரும் பாத்தீங்க, ஓனர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு காய்ச்சாரு எல்லாருக்கும். கமான் அபிஷ் அவர்கள் கம்பேக் கொடுப்பாரு. அன்பு அவர்கள் பவுண்டரி போயிருக்குது. கமான் அன்பு கம்பேக். நல்ல ஒரு பந்து வீச்சு, நல்ல ஒரு லென்த் பாலுங்க, நல்ல ஒரு பால். ஓவர் 7 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 83க்கு 5 விக்கெட். லாஸ்ட் ஓவர் போட வராரு அஜி. எப்படி போடுறாருன்னு பார்ப்போம். எதிர்கொள்றது சியாம். சியாம் வெர்சஸ் அஜி. பாயிண்ட் ராஜானே பிரதீப்புக்கு பால் போட சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். பாயிண்ட் ராஜாவே 12 மணி ஆவட்டு. உங்களுக்கு தெரியும் அண்ணன் யாருன்னு. அண்ணன் அடிப்பதில் அடி, இடிப்பதில் இடி. அவரு ஒரு ஆல்ரவுண்டர். அன்பு அவர்களே அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு, ஓபனிங் பவுலர் பாயிண்ட் ராஜா அவர்கள் இருக்காரு. ஸ்கோர் 83. 7 ஓவர்கள் முடிவடைந்த 81. லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் 6 பால் எவ்வளவு அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பிளஸ் ஃபர்ஸ்ட் பவுன்ஸ். ஒயிட் பிளஸ் ஃபர்ஸ்ட் பவுன்ஸ். ஃபர்ஸ்ட் பால் சாட்டுங்க, அந்த சைடு சரியான சாட்டுங்க. செகண்ட் பவுன்ஸ், நோ பால் 6. ஃப்ரீ ஹிட். சியாம் அவர்களுக்கு இன்னும் 6 பந்துகள் இருக்கின்றன. ஃப்ரீ ஹிட். அந்த சைடு மரம் வச்சா மரத்துக்கு மேலேயே நான் அடிப்பேன்னு அடிக்கிறாங்க. எந்த சைடு மரம் வச்சாலும் மரத்துக்கு மேலதான் போல. இவங்களுக்கு 100 மீட்டர்ல 6 வச்சாலும் அடிப்பாங்க போல எல்லாம் இருக்குது. நோபால், திரும்பவும் நோபால். அஜி அவர்களே பால் ஒழுங்கா உழல. ஏற்கனவே செகண்ட் பவுன்ஸ் கொடுத்திருக்காங்க. நோபால் ஃப்ரீ ஹிட். இந்த பால் நீங்க எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம். ஷியாம் அவர்களே செகண்ட் பால்.
ஒரு பால் கூட போடல. பவுலர் சேஞ்ச் பண்ணலாமா? அம்பையர் முடிவு. அம்பையர் சொல்றதுதான். பவுலர் சேஞ்ச் பண்ண முடியுமா? சேஞ்ச் பண்ணலாம். இவரு பரத், போலீஸ் பரத். இவரு சாதாரண ஆளு கிடையாது, போலீஸ் பரத்துங்க. லெப்ட் அடி வீரர், சாமனை ஊர்க்காரர். கேப்டன் மட்டும் ஆர்குமெண்ட் பண்ணலாம் அம்பேர்ட்ட. அம்பேர் கொஞ்சம் பேசிக்கோங்க. அஜியோ ஒரு கமிட்டில இருந்து அன்பர் கேப்டன் மட்டும்தான் ஆர்குமெண்ட் பண்ண முடியும், வேற யாரும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்னன்னாலும் கேப்டன் சொல்லுங்க, கேப்டன் பண்ணுவாங்க. ஆர்எம்எஸ். அடுத்ததாக ஏஜேஆர் அணியின் கேப்டன் அண்ட் U1 அணியின் கேப்டன் ரெண்டு பேருமே டாஸ் போட வரவும். இந்த 6 பால் முடிஞ்சோடனே டாஸ் போட வரணும். ரெண்டு பேரும் ரெடியா இருந்து போங்க. இங்க வாங்க. பிளீஸ் ஒரு நிமிஷம் எல்லாரும் வெளியே போயிடுது. அம்பேர் ஸ்டார்ட்டா? ஃபர்ஸ்ட் பால் பரத் வெர்சஸ் சியா. சாட்டுங்க, பவுண்டரி கேப் சாட்டுங்க. கொஞ்சம் விட்டா கேமராலே அடிச்சிருப்பாரு சியாம் அவர்கள். 4 ஷாட். செகண்ட் பால் சாட்டுங்க. ஆர்விஆர்கள் கேட்ச் பிடிப்பாரா? இல்லங்க. சிங்கிள் 2 ஆக மாறுது. 2-3 ஆட்டு மாறுமா? 2-3 ஆட்டு மாறுமா? 3 ஆட்டு மாறிட்டு 4-4 3-4 ஆட்டு மாறுமா? 3-4 ஆட்டு மாறுமா? இல்ல. பவுண்டரியா? அந்த சைடு யாராச்சும் பார்த்து சொல்லுங்க. இல்ல 3 ரன்ஸ். 3 ரன்ஸ். அம்பையர் பணியை அருமையாக ஆட்சி கொண்டிருக்கும் எங்கள் அபி அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் NPL சார்பாக மன நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர் கேப். தேர்ட் பால் ஸ்லோவரா மடக்கி அடிச்சிருக்காரு. நல்ல கேட்ச். ஓ, கைப்பட்டு 6 போயிடுச்சுங்க. ரபாடா பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கேட்ச் ஆட் வந்திருக்கும். ஒண்ணும் இல்ல, கவனமா நில்லுங்க. பவுண்டரி லைன்ல கீழே விழுந்துடாதீங்க. மொரட்டடி அனிஸ். ஷாட்டுங்க. அன்பு கிட்டதான் திரும்பவும் பாலு பிடிப்பாரா? பிடிச்சிட்டான். இனி முறையாக பிடிக்கப்பட்ட பந்து. அன்பு அவர்கள் கோபத்துல இருக்காரு, கோவப்படாதீங்க. பந்து பிடிச்சிட்டு கோவப்படணும். இந்த ரெண்டு உங்க ஒருத்தனுக்கே காணாது. எதுக்கு? பேட்ச்மேன் சுபின் பாடவி புர்றோம். பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சுபின். ஸ்டோக்ஸ் சுபின். நல்ல பாலுங்க பரப்பு. பரப்பனை நல்ல பாலுங்க. பரத் அவர்கள் தனது அணிக்காக சிறந்த முறையில் பந்துகளை வீசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் சிறந்த லாஸ்ட் ஒன் பால் பைஸுங்க. லெக் பைஸ் சிங்கிள் 2 ஆட்டு மாறுமா? 2 ஆட்டு மாறுமா? ரன் அவுட் முறையில் சுபின் அவர்கள் தனது விக்கெட்டை இழந்துள்ளார். இதன் மூலம் தியா கஃபே அவர்கள் 108 டார்கெட். 8 ஓவர்களுக்கு 108 ரன்களை பெற்றுள்ளனர். RMS அவர்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மொரட்டை அடிச்ச அபிஸ் அவர்களுக்கு Z7 ஓனர் சிவா அவர்கள் மேன் ஆஃப் த மேட்சை வழங்கி அவர்களை சிறப்பிக்கிறார். சூப்பர். மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் அபிஸ் அவர்கள். கொஞ்சம் கவர் பண்ணுங்க, கேமரால எடுக்கிறாங்க. அபிஸ் அவர்கள் NPL சார்பாக நன்றிகள். அண்ட் பரிசனை சிறப்பித்த Z7 ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். RMS இந்த
ஏஜிஆர் கேப்டன் அண்ட் யூஎன் கேப்டன் கொஞ்சம் பிச்சுக்கு போங்க. கேப்டன் அண்ட் ஓனர் ஏஜிஆர் அருமையாக அடித்த அபிஸ் அவர்களுக்கு நன்றி. ஆர்எம்எஸ் அணி வீரர்கள் 109 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். வெற்றி இலக்கை எட்ட ஆர்எம்எஸ் அணியின் ஆரம்ப ஆட்டக்காரர்கள், முதற்கட்ட ஆட்டக்காரர்கள் பரத் தயாராகி கொண்டிருக்கிறார். அவரு இப்போ சமீப காலமாவே நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏஜிஆர் on the toss. Choose to batting. AJR will bat first, yes. Fielding. அம்பேஸ் அவர்கள் கொஞ்சம் குயிக்கா மேட்ச் நடத்துங்க. கொஞ்சம் சீக்கிரமா ஃபீல்டிங் கொடுங்க. அடுத்த மேட்ச் நடத்த வேண்டியிருக்கு. நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அம்பேர் அபி அவர்கள் கொஞ்சம் சீக்கிரம் இறந்து போங்க. நீங்க போனாதான் நடக்கும். பேட்ஸ்மேன் யாரு? ஆர்எம்எஸ் இருந்து யார் பேட்டிங் பண்ற? ஓபனர்ஸ் யாரு? டார்கெட் 108. முதல் ஓவரை வீச ஜெபின் அவர்கள் ரெடியாக இருக்கிறார். சாம், ஓபனர் சாம். இவர்கள் விளையாடாத விளையாட்டே இல்ல. ஒரு காலத்துல அண்ணன் அடிக்காத அடியே இல்ல. அது எல்லாருக்கும் தெரியும். சாம் கன்னியாகுமரி சாம் அவர்கள் ஒரு நம்பர் 1 பேட்ஸ்மேன் அது சாம் தான். முன்னால இப்பவும் அப்படித்தானே நிரூபிக்க போறாரான்னு பாப்போம். கமான் சாமனே. இன்னொரு ஸ்ட்ரைக்கர் யாருன்னு தெரியல அந்த டீமோட ஸ்ட்ரைக். இது ஆர்எம்எஸ் பேட்ஸ்மேன்ஸா இல்ல தாராவளை ஸ்ட்ரைக்கர்ஸான்னு தெரியல. சாம் மற்றும் பரத் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவரை போடுறது ஐகான் பிளேயர், தியா கஃபேயோட ஐகான் பிளேயர் ஜெபின். 4000 பீட். சரியான பேட்டிங்க. பரத் பண்ணனா ஜெபினான்னு பார்ப்போம். நல்ல பாலுங்க ஜெபினி. நைஸ் பால். டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் அண்ட் ஜெபின் செகண்ட் பால். ஷார்ட் பாலுங்க. 4 ஆமர் தான் சிங்கிளுங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் அண்ட் சியா. அரைக்குழி வந்து அறையப்படவில்லை, சிங்கிளாக மாற்றப்பட்டது. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மொரட்டடி வீரர் சாம். ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் பண்றாரு. என்ன பண்றாரு பாப்போம். நியூ பால். தேர்ட் பால். பவுன்ஸ்ங்க. ஃபாஸ்ட் பவுன்ஸ் பிளஸ் வைட். ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் லெக்கம் பேர் வைடு கொடுத்துட்டாங்க. கொடுத்தாச்சு. ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம். நல்லா போயிட்டு இருக்குது. அப்படியே போட்டும். ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் பிளஸ் வைட். நல்ல ஒரு பந்து வச்சுங்க ஜபின். நியூ பால்ல இப்படி ஒரு பாலா. சோ அருமையான பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் ஆட்டநாயகன் ஜெபின் அவர்கள். என்ன அடிங்க சாமனை. அவர் பழைய அடி வீரருக்கு இந்த ஒரு சாட்டை போதுங்க. எக்ஸாம்பிளுக்கு மொரட்ட அடி சாமுங்க. சிக்ஸர் சாம் தனது எண்ணிக்கையை ஆரம்பித்துள்ளார். அருமையாக வீசப்பட்ட பந்து சிறப்பான முறையில் 6 ஓட்டங்களை பதிவு செய்தார் சாம் அவர்கள். நெக்ஸ்ட் பால் என்ன பண்றாரு பாப்பா சாமனை. சாம் வெர்சஸ் ஜெபின்.
இதுவும் துடிப்பா சரியான ட்ரைங்க. சியாமா அவர்கள் ஒரு நல்ல ட்ரை பண்ணாரு. நல்ல ஒரு ட்ரை. சிங்கிள். ஓவர் த்ரோவா? இல்ல 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 இல்ல. அருமையாக வீசப்பட்ட பந்து. ஒரு ஓட்டங்கள். ஒரு 6 ஒரு சிங்கிள் சிறப்பான முறையில் சாம் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார். டாஸுங்க. ஆஃப் சைடே சிக்ஸா? சிக்ஸா? நோ பால். நோ பால். ஃப்ரீட்டுங்க. நோ பால். ஃபுல் டாஸ் நோ. அம்பையர்கிட்ட எல்லாரும் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. கேப்டன் மட்டும்தான் ஆர்குமெண்ட் பண்ணணும். அம்பையர் தீர்ப்பு இறுதியானது, அதுவே உறுதியானது. லாஸ்ட் பால். நோ பால். ஃப்ரீ ஹிட். இந்த பால் ஃப்ரீ ஹிட். என்ன பண்றாரு பாப்பா சாம் அவர்கள்? சோ நல்ல ஒரு பேசுங்க பாலே. சாமா ஃபேஸ். ஃபேஸ் ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் போட்டு கொண்டு இருக்கிறார் ஜெபின். நல்ல ஒரு பவுலிங்க. முதல் ஓவர் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 17. இதற்காக இவர்கள் எந்த ஒரு விக்கெட்டையும் இழக்கவில்லை. சாம் மற்றும் பரத் தாராவிலை ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆர்எம்எஸ்க்காக. அம்பையர் ஒருக்கா கொடுத்ததுதான். ஆர்குமெண்ட் வெளியே வந்து பண்ணுங்க, உள்ள வச்சு பண்ணக்கூடாது. கேப்டனே ரூல்ஸ் மீறக்கூடாது. அடுத்ததாக இரண்டாவது ஓவரை வீச வருகிறார் ராஜ். ஹானஸ்ட் ராஜ். அருமையான பந்து வச்சுங்க ராஜ் அவர்கள். என் டீமை நானே தூக்கிட்டு போறேன்ட்டு ஃபர்ஸ்ட் பாலே டாட் போட்டிருக்காரு. ஒரு நல்ல லைன் அண்ட் லென்த். செகண்ட் பால் ராஜ் அவர்கள் சாம். இவங்க ரெண்டு பேரும் பழைய ஆட்டக்காரங்க. பேட்டிங் சாமனே நல்ல போருங்க. கேப் ஷாட். சாம் அவர்கள் தனது அணிக்கான சிறந்த முறையில் ஒரு 4 ஓட்டங்களை பதிவு செய்துள்ளார். ஃபர்ஸ்ட் பால் சாமனே டாட் எதுக்கு விட்டாங்கன்னா, போடு நீ எப்படி போடன்னு பாக்க. ராஜி நீ எப்படி போடன்னு எனக்கு தெரியும், அதான் போட்டாங்க பாரு 2 அப்படின்ட்டு போட்டாங்க. சாமனே 4 பவுண்டரி. தேர்ட் பால் ஃபில்டாஸ் பாலுங்க. தவற விட்டு விட்டார் பேட்ஸ்மேன். டாஸ். டாட் பால். ஃபோர்த் பால் சிக்ஸுங்க சாமனை. ஒரு பால் விடுவேன், ஒரு பால் அடிப்பேன். உனக்கும் கஷ்டப்படாண்டா எனக்கும் கஷ்டப்படாண்டா, 2 பேரும் ஈக்குவலா போலான்னு சாமனை முடிவெடுத்துருக்காங்க. அளந்து அடிக்கிறாரு சாமனை. 6 லைனுக்கு வெளியே அடிச்சாலே போதும், பெருசா அடிக்க வேண்டான்னு. முரட்டடி வீரர் சாம். கன்னியாகுமரி பெஸ்ட் பேட்ஸ்மேன் சாம். பெஸ்ட் பவுலர் ஹானஸ்ட் ராஜ். சரியான வேஸுங்க. பால் கரங்கி போகுது. சிங்கிள்ங்க. சிங்கிள். ராஜாவாக எஃபெக்ட் எடுத்து பால் போடுறாங்க. எஃபோர்ட் எடுத்து நல்ல ஒரு பவுலிங் முயற்சி. ஹானஸ்ட் ராஜ் லெஃப்ட் பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒன் பால். டாட் பால். நல்ல ஒரு பந்து வீச்சு ராஜ் அவர்கள். 2 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 28. 0 விக்கெட். 2 ஓவர்கள் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 28. இதற்காக இவர்கள் எந்த ஒரு விக்கெட்டையும் பறிகொடுக்கவில்லை. தியா கஃபே அவர்களின் ஹலோ
ஹலோ ஹலோ தியா கஃபேக்காக அருண் அவர்கள். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்கள். சாம் அவர்கள் தனது அணிக்காக சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த அவர் அடிக்கும் 3வது 6 ஓட்டமாகும். இப்படி வச்சுட்டு பேசாம மீண்டும் 6 ஓட்டங்கள். மீண்டும் 6 ஓட்டங்கள். சாம் அவர்கள் தனது அணிக்காக சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார். உங்க கேப்பா இது ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் குயிக்கா நிறைய மேட்சஸ் நடத்த வேண்டியது இருக்கு. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 1 ஓட்டங்கள். சாம் அவர்கள் தனது அணிக்காக சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்கள். இது இந்த ஓவரின் 3வது 6 ஓட்டமாகும். நல்ல ஃபீல்டிங். நாற்பத்தி 3 ஓவர் முடிவடைந்த நிலையில் 48. இந்த விக்கெட்டும் இழப்பின்றி. கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணுங்க ப்ளீஸ். அன்பு ஒளிவா அம்பைஸ் ஃபீல்டர்ஸை ஸ்பீடா போய் சொல்லுங்க. ஸ்பீடா போய் சொல்லுங்க ஃபீல்டர்ஸை. ஐந்து ஓவருக்கு வெறும் 60 ரன்கள் மட்டுமே. One bounce. Ashwin Bibilas. வெயிட் பண்ணுங்க. அம்பேர்ட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. அம்பேர் பேசி கொடுப்பாங்க. யாரும் தேவையில்லாம ஆர்கியூ பண்ணக்கூடாது. அவுட்.
அம்பையரால் அவுட் என்று அறிவிக்கப்பட்டது. தேவையில்லாம ஆர்கியூ பண்ணாது. கேப்டன் ப்ரோ ப்ரோ தேவையில்லாம ஆர்கியூ பண்ணாதீங்க. நோ பால்னா தலைக்கு மேல போனாதான் நோ பால். தலைக்கு மேல போகல. No ball. Free hit. இலவச பந்து கேட்ச் பிடிப்பாரா? இல்லை, தவறவிட்டார் மணிகண்டன். ஒரு ஓட்டங்கள். தவறுகள் நடப்பது இயல்பு. கமிட்டிக்கு சப்போர்ட் செய்யுமாறு அனைத்து அணிகளையும் கேட்டுக்கொள்கிறோம். தவறுகள் நடப்பது மனித இயல்பு. நல்லா கேரளா பிளேயர் மாதிரி தொப்பி, கிளவுஸ், ஷூ எல்லாம் போட்டு வந்திருக்கான். ஆனா ஒன்னும் அடிக்க மாட்டேங்க. 50 சண்டைக்கு வரான். 500 ரூபா தொப்பி, 1000 ரூபா கிளவுஸ், 4 புல்டா சுட்டிருக்கான்ப்பா. நல்ல சுத்ததான், நல்ல உமேஷ் டாம் மாதிரி இருக்கான் தொப்பி எல்லாம் வச்சுக்கிட்டு. உமேஷ் டாம் மாதிரி சுத்துக்கான், தொப்பிய மாத்துக்கான். கிளவ் அவுட்டர் தான் வாங்கிட்டு வந்திருக்கான் கேரளா பிளேயர் இருந்து. இப்போ என்கிட்ட பேட்டை தூக்கி அனுப்பான்னு ஒரு மாதிரி பட்டாடி. உமேஷ் டாம் மாதிரி அடிக்கான் பாவன். அவருக்கு ஃபேன், பிக்கஸ்ட் ஃபேன். 58 ரன்கள், 58 ரன்கள். இன்னும் 4 ஓவருக்கு 50 ரன் அடிக்கணும். சும்மா அந்த ஓபி பால அடிக்கான். புல் டாஸ் போட்டா அடிக்க மாட்டேங்க. ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுங்க அவனுக்கு. புல் டாஸ் போடுங்க. அணியின் கேப்டன் ஆனஸ்ட் ராஜ் அடிச்சான் 6 கவர்ஸ்ல. லெப்ட் ஹேண்டர் கவர்ஸ்ல அடிக்கிறத பார்க்கவே ஒரு அளவு. நல்ல ஒரு முயற்சி. 4. முயற்சிக்கு மதிப்பெண் 100. நல்ல ஒரு முயற்சி. கண்டிப்பா பாராட்டி ஆகணும் அஸ்வின. நம்ம என்பிஎலுக்காக, அவரோட தியா கஃபே டீமுக்காக நல்ல எஃபர்ட் போட்டுட்டு இருக்காரு. நல்ல ஒரு முயற்சி. முயற்சிக்கு வாழ்த்துக்கள். லெப்ட் ஹேண்டர் கவர்ஸ்ல அடிக்கிறத பார்க்கவே அழகுதான்ப்பா. Shot, yaar! It's up in the air. Jibin takes it. Commentator curse again. நல்ல ஒரு பேட்டிங், நல்ல ஒரு கேமியோ ஆடிட்டு போறாரு. அந்த லெஃப்ட் ஹேண்டர் எலிகன்ஸா காமிச்சிட்டு போறாரு. அதிரடி மன்னன் அன்பு. கிக்கோட்டஸ் அணியின் ஆஸ்தான பேட்ஸ்மேன் அன்பு. நம்பிக்கை நட்சத்திரம். ட்ரேட் பண்ணிருக்கோம் இப்ப ஆர்எம்எஸ்க்கு. இல்லைன்னா நாங்க தான் வச்சிருப்போம், விடவே மாட்டோம். ஆர்வியின் வேண்டுகோளுக்கு நாங்க
ஆர்எம்எஸ்க்கு கொடுத்துருக்கோம். மேட்சை முடிப்பாரா பார்க்கலாம். நல்ல ஒரு வேரியேஷன் டெலிவரி. பேய்க்கும் சண்டை. நான் ஸ்ட்ரைக்ல நிக்கிறது கேரளா பிளேயர்னா ஸ்ட்ரைக்ல நிக்கிறது திருநெல்வேலி பிளேயர். திசையவள வீச்சு தான் நல்ல பந்து என்று அறிவிக்கப்பட்டது. பந்தை விட்டுட்டு வாய் பார்த்துட்டு இருக்கான். இனி அம்பேட்டர் அண்டை வருவான். கே பாய் போட்டான் டாட்டு. எத்தனை டாட்டு? 4 டாட்டு போட்டிருக்கான்ப்பா. ஒரே ஒரு பால் இருக்கு இன்னும். மொத பால் 4, அடுத்த பால் அவுட்டு, அடுத்த 3 டாட் பால். 5 பந்து அருமையா போட்டிருக்கான். 5 பால் போட்டு 4 ரன்ல போட்டிருக்கான். நல்ல ஒரு பவுலிங் நம்ம ஆனஸ்ராஜ். வீரர்களின் உற்சாகத்துடன் வீரர் ஓவர். ஸ்கோர் 62. இன்னும் எத்தனை பால்? ஸ்டார்ட் எத்தனை பால்? எத்தனை? 3 ஓவருக்கு 46. இந்த ஓவர் 4 ரன்ல போட்டிருக்காரு. வீரர்களின் ஒத்துழைப்புடன் வெகு விமர்சையாக நடந்து வரும் என்பிஎல் நாகர்கோயில் பிரீமியர் லீக் சீசன் 1க்கு ஸ்பான்சர் செய்த அனைத்து ஸ்பான்சர் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. குறிப்பாக ஏஜிஐ, தினேஷ் ஆர்கெஸ்ட்ரா, ஹெப்டேட், ஏஜேஆர், எஸ்கே மொபைல்ஸ், டொயோட்டா, ஆனமலைஸ் டொயோட்டா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள், தியா கஃபே அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மினி பும்ரா வந்திருக்காருப்பா. உடைச்சாரு தேங்காய் ஒய்டு. இந்த ஓவரை பெருசாக்குனா மேட்சுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன் பவுன்ஸ். முதல் பந்து அகலப்பந்து. Flat, 1 bounce, well fielded. நல்ல ஒரு முயற்சி. 1 ரன் மட்டுமே. நல்லா ஃபீல்டிங் பண்ணிட்டாங்க ஜெபின் அண்ட் அஸ்வினி விலாஸ் பார்ட்னர்ஷிப். இதுவரைக்கும் எந்த சிக்ஸரையும் அடிக்காமல் படையப்பா அன்பு. ஒயிட் பால். மீண்டும் ஒரு அகலப்பந்து. ஒரு பந்துக்கு 3 ரன். 1 அடிச்சு எடுத்தா 2 ஒய்டு போட்டு கொடுத்துருக்கா. பென் ஸ்டோக்ஸ் எனும் சுபின் பெருவிளையின் நாயகன். What a shot! It's a 1-1-0. 110 மீட்டர் கிரேட் ஹிட் பை அன்பு. தூக்கத்துல எழுப்பி இந்த பந்த போட்டாலும் 6 அடிவான். எனக்கு தெரியும், சின்ன பிள்ளைல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். What a comeback! What a comeback! It's a great delivery. நல்ல ஒரு ஷார்ட் பால். மீண்டும் 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 டாட் பால். ஹிட் த ஹார்ட்லேண்ட். ஹார்ட்லேண்ட பார்த்து போட்டே இருக்காரு சுபின். நல்ல ஒரு பவுலிங். full toss ball, 1 run straight to the fielder. One more. 13 balls, 36 runs needed for RMS.
great delivery. Such a great delivery. He is showing his quality. After 6 overs, 72 for 2. 2 overs remaining, 36 needed. Jebin is coming back to attack. Anbu is on strike. We'll see a good comeback between Jebin and Anbu. 18 runs per over needed for RMS. Will Anbu take his team to home? Let's see what will happen. Out. முதல் முறையாக மாஸ்க் இல்லாமல் இறங்கும் ரபாடா என்னும் பிரதீப். இவருக்கு ஒரு க்ளோஸ் வைங்கப்பா. இவருக்கு மூஞ்ச எல்லாரும் பார்க்கட்டு. எந்த கிரவுண்டு போனாலும் மாஸ்க் போட்டு மட்டும் தான் இறங்குவான். கமிட்டியின் வேண்டுகோளுக்கிணங்க மாஸ்கை கலத்திவிட்டு கிரீஸுக்கு வருகிறார் பிரதீப். டிஎஸ்பிஎல் புகழ் டிம்பிள் எனும் பிரவீன் தனது அணியை தயார்படுத்தி கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வீசினார். முதல் பந்து டாட் பால். டாட் போட போட டீம் நல்லா பூஸ்ட் ஆகுறாங்க. பவுலிங் டீம் கண்டிப்பா 2 பவுண்டரி 2 6 தேவை இந்த ஃபைட்டிங் டீமுக்கு. அடிச்சான் கவர்ஸ்ல ஃபீல்டர் இருக்காரு. ஓ மிஸ்ட். டிராப் கேட்ச் அண்ட் இட்ஸ் a run out chance. No. Catch dropped by Prasant, Dia Cafe player. Pradeep got a chance. Will he make it big? மீண்டும் மீண்டும் சுழற்றினார், ஆனால் படவில்லை. பேட்ல பட மாட்டேங்குதுங்க கேரளா பிளேயருக்கு. ப்ரெஷராக கூடாதுன்னு சொல்லுது. அமைதியா இருந்தமா விளாண்டமா ஜாலியா இருக்கணும் சாமு. ஹெலிகாப்டர். ஓ குட் ஃபீல்டிங். வெரி குட் ஸ்டாப் பை சுபின். சாம பத்தி இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எந்த ஒரு மேட்ச் போனாலும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிற பிளேயர். ஷாட். ஜபின் தனது முதல் 6-ஐ விட்டு கொடுத்தார். சாம பத்தி சொல்றேன்னு சொன்னல, அவரோட தாரகம் 7 ஓவர் முடிவுடைய நிலையில் அணியின் எண்ணிக்கை 80. ஆறு பாலுக்கு 28 ரன்கள் தேவை. 5 சிக்ஸர்கள். இந்த இன்னிங்ஸ் முடிஞ்சதும் வரேன். ஒரு நிமிஷம். see the ball hit the ball தான் சாமுக்கு தாரக மந்திரம். பேட்ல படலன்னா ஸ்டெம்ப் அடிச்சுட்டு போயிடுவார் வெளியே. முன்னதொரு காலத்தில் அப்படி இருந்தாரு நம்மளோட கிரைம் பார்ட்னர். அரைக்குழி பந்து என்னதுங்க, அவுட்டு. நடுவரால் அவுட் என்று அறிவிக்கப்பட்டது. அரைக்குழி பந்தை பனிஷ் பண்ண தவிட்டாரு கேப்டன் ஆர்வி அஜித். ஐந்து பந்துகளுக்கு 28. கேப்டன் கம்ஸ் டு த கிரீஸ். ஆர்பி அஜித், ரீமா மொபைல்ஸ் ஓனர். மொபைல் பத்தி என்ன இது வேணாலும் இவர்கிட்ட கேட்கலாம்.
missed by keeper and the third man fielder. Strike change by 1 run. 4 பாலுக்கு 27. 4 பாலுக்கு 27 ரன்கள் அடிக்க வேண்டும். என்பிஎல்லின் அனைத்து மேட்சுகளையும் ஹை பிக்சர் குவாலிட்டியில் லைவ் ஸ்ட்ரீம் செய்யும் KL01 கிரிக்கெட் லைவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. கேரள மாநிலத்தின் நெய்யாற்றின்கரையிலிருந்து நமக்காக வருகை தந்திருக்கும் KL01 கிரிக்கெட் லைவ் அவரது டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் மீண்டும் ஒரு நேர்த்தியான அடி, 6 ஓட்டங்கள். ஒரு 2 ஓவர் முன்னாடி இந்த மாதிரி புஷ் பண்ணியிருந்தா கண்டிப்பா சான்ஸ் இருந்திருக்கும். அடிச்சாங்க, நேருக்கு நேர் 6. ஒரு நோ பால் வந்தா சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்க ஒரு நோ பால் போடன்னு. சேட்டா அடுத்த ஆட்டமானது கிக் அவுட்டர்ஸ் மற்றும் D11 கேப்டன் கொஞ்சம் இந்த பெவிலியன் பக்கத்துல வாங்க. கிக் அவுட்டர்ஸ் பிளேயர்ஸ் இந்த 10th போட்டிருக்க பெவிலியன் பக்கத்துல எல்லாரும் வாங்க. இப்போது உள்ள ஆட்டமானது U1 மற்றும் AJR இருவருக்குமான ஆட்டமானது இது ஆரம்பமாக உள்ளது. பரத் இவர் ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளர். கடந்த ஆட்டத்தின் மேன் ஆஃப் த மேட்ச், த பிளேயர் ஆஃப் த மேட்ச் பிரதீப். என்னதான் தன்னோட டீம் வெற்றி பாதைக்கு அழைச்சு செல்ல முடியலனாலும் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் இதாக இருக்குது. பேட்டிங் டீம் ஏஜேஆர் ஆனா உங்க பேட்டிங்க கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க. பேட்ஸ்மேன்ஸ் நேம்
ஜெமினே சீக்கிரம் லெக்கம்பர் போ, ஓடிப்போ ஓடிப்போ, நல்ல பையன். லே ஏஜேஆர் பேட்ஸ்மேன்ஸ் நேம். ஏஜேஆர் டீம்ல இருந்து ஒருத்தர் இங்க பெவிலியன் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பிளேயர் இங்க வாங்க, உங்க பிளேயர்ஸோட நேம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஏஜேஆர் டீம்ல இருந்து ஒருத்தர் இங்க வாங்க. பவுலர் நேம் பரத். இவர் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், ஒரு சிறந்த பந்து வீச்சாளர். பரத் அருமையாக வீசப்பட்ட பந்து. முதல் பந்தே தனது அணிக்காக சிறந்த முறையில் ஒரு ஓட்டங்களாக மாற்றினர்.